ஒரு குயிக்கான ரிசர்வேஷன் சம்பந்தமான வீடியோ எப்படி அலாட்மெண்ட் வந்து பண்றாங்க கவுன்சிலிங்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குரூப் 4 கவுன்சிலிங்கே போறீங்க அப்படின்னாலும் எப்படி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ரிசர்வேஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு 200 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு ஃபாலோ பண்ணக்கூடிய 69% ரிசர்வேஷன் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் எவ்வளோ, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் வேகன்சிஸ் வந்து தெரியும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அலாட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? 62 வேகன்சி ஜென்ரலுக்கும், பிசியில் வந்து 53 வேகன்சியும், பிசி முஸ்லீம்ல வந்து ஒரு 7, எம்பிசியில் ஒரு 40 வேகன்சி போகும், எஸ்சியில் 30, எஸ்சி 6, எஸ்டி 2. சரிங்களா? இவ்வளோ தான் வேகன்சி. டோட்டல் 200 வேகன்சி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் 2000 வேகன்சிஸ் போட்டாலும் அதே தான், 2500 பண்ணாலும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ரிசர்வேஷன் படி என்ன ஆகும், வேகன்சிஸ் ஸ்பிளிட் ஆகும். அதுதான் விஷயம். சரிங்களா? இப்போ 2500 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இப்போ ஜென்ரலில் 775 வேகன்சி இருக்கும், பிசி 263, பிசி முஸ்லீம் 88, எம்பிசியில் 500 வேகன்சி, எஸ்சி 375, எஸ்சி 75, எஸ்டிக்கு 75. ஸோ இதுதான் வந்து வெர்டிகல் ரிசர்வேஷன் இப்படி சொல்லிட்டு இதை வந்து என்ன பண்றோம், எப்படி பிரிக்கிறோம். சரிங்களா? 69% ரிசர்வேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளிட ஒதுக்கீடு ஹரிசாண்டல் ரிசர்வேஷனா போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா பெண்களுக்கு 30%, பிஎஸ்சி 20%, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிலிட்டி, விடோ, இவங்க இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்வேஷன் வந்து போகுது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ இப்போ இந்த 775 ஜென்ரல்ல இப்போ 775 வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கும்போது அதுல ஒட்டுமொத்தமா ஜென்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் விமன் பிரிப்பாங்க. ஓகேவா? அதுல 30% ரிசர்வேஷன் கொடுக்கணும். சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது 233 போஸ்ட் கண்டிப்பா பெண்கள் வந்து ஃபில் ஆகணும்னு அர்த்தம். சரியா? நான் 2500 வேகன்சி எடுத்திருக்கேன் அப்படின்னா 233 வேகன்சிஸ் வந்து விமன் வந்து ஃபில் ஆகணும். அதுதான் அங்க தேவையே தவிர, ஓகேவா? அதுதான் பார்ப்பாங்க. ஸோ முன்னாடி வந்து ஒரு ரிசர்வேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 200 ரேங்க்ல இருக்கிறவங்களும் பெண்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு ஜென்ரல்ல போய் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் விமன் கேட்டகரியில ஃபில் பண்ணுவாங்க. ஓப்பன் கோட்டாவில் போயிட்டு ஃபில் பண்ணுவாங்க. இதனால ஆண்களுக்கு வந்து இங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து என்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மெத்தட் வந்து 2022 அக்டோபர்ல இருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்னா ஜென்ரலில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ, ஓகேவா? ஜென்ரல் மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களை எதில் போய் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் டன், அவ்வளோதான். நீங்கள் ஓவரால் ரேங்க் 100 இருக்கீங்க அப்படின்னா 100 வேகன்ட் இருக்கு அப்படின்னா 100வது ரேங்காக இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸை நீங்கள் போய் எடுக்க போறீங்க. அவ்வளோதான் விஷயம். அதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் டர்ன்ல எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அது மட்டும்தான். ஜென்ரல் டர்ன்ல ஜென்ரல் அப்படிங்கிறதுல எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அது மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4க்கு அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இது குரூப் 4ஓட வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனுங்க. சரியா? இப்படிதான் வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க அலாட் பண்ணிருக்காங்க. இப்போ 4662 வேகன்சிஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பில் கலெக்டர், இது எல்லாத்தையும் எப்படி ஃபில் பண்ண போறாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ங்கிறத அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோஸும் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வேகன்சிஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கு, மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை எப்படி வந்து ஃபில் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்ல இங்க பாருங்க ஜென்ரல் டர்ன்ல 5 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேவா? அதுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துருங்க. ஜென்ரல் டர்ன் நீங்க வந்து ஜென்ரல் மேல் கேண்டிடேட் அப்படின்னா நீங்க போய் வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருக்கக்கூடியது எடுக்க போறீங்க அப்படின்னா அதுல 5 வேகன்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஜென்ரல் டர்ன்ல இருக்கக்கூடிய 5 வேகன்சிஸ் தான் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். இது மட்டும் தான் உங்களுக்கு. சரியா? இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியது மட்டும் தான் நீங்க எடுக்க போறீங்க. சரி, இதுவே வந்து நான் வந்து ஒரு ஜென்ரல் டர்ன்ல பிஎஸ் டீமும் இருக்கேன். இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஎஸ் டீம்ல ஃபில் பண்ணணும், அடுத்து தான் ஜென்ரல்ல ஃபில் பண்ணணும். சரியா? அப்போ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடியதுல நான் வந்து ஜென்ரல் அதுல பிஎஸ் டீம் இருக்கு எனக்கு. அப்படிங்கும்போது இங்க ஒரு வேக்கன்ட் இருக்குங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு டைரக்டா நீங்க பிஎஸ் டீமா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வேக்கன்ட் இருக்கு, அது ஃபில் ஆயிடும். அப்போ இப்போ என்ன ஆகும்? 0 ஆயிடும். இந்த ஜென்ரல் இருக்கக்கூடிய 5 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கும். நீங்க போயிட்டு இந்த ஜென்ரல் இருக்கக்கூடிய 5 வேகன்சிஸ்ல கம்மியாகிட்டு 5 இருக்கு சார், 1 கம்மியாயிரும், 4 இந்த பிஎஸ் டீம் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் 1 அப்படியே இருக்குமான்னு கேட்டா அப்படி இருக்காது. இப்போ ஃபாலோ பண்ண சொல்லக்கூடிய மெத்தட் இதுதான். புரியுதுங்களா? முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர் போயிட்டு ஜென்ரலே எடுத்துருவாரு. அவரோட பிஎஸ் டீம் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? ஜென்ரல்ல போய் எடுப்பார். அப்போ அங்க 4ன்னு கம்மியாயிடும். பிஎஸ்டிஎம் இருக்கக்கூடிய ஒரு வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கும். அடுத்து இன்னொருத்தர் வந்து பிஎஸ்டிஎம் இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ அந்த வேகன்சிஸை எடுத்துக்குவார். சரிங்களா? அவர் வந்து அந்த வேகன்சிஸ் எடுக்கலாம். இப்போ என்ன சொல்லுது இந்த ரூல் அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம்ல கண்டிப்பா 20% ரிசர்வேஷனோட ஃபில் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஒருத்தர் ஃபில் ஆனா போதும் அப்படின்னா அங்க யாருமே பிஎஸ்டிஎம்ல இல்ல அப்படின்னா மட்டும்தான் சரியா
எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தர் கொண்டு வந்து பிஎஸ்டிஎம் இந்த வேகன்சிஸை ஃபில் பண்ணணும். இந்த ஜென்ரல்ல வரக்கூடியவங்களே இந்த 5லயே ஒருத்தர் வந்து பிஎஸ்டிஎம் இருக்காரு ஃபர்ஸ்ட்லயே அப்படின்னா அப்போ இந்த வேகன்சி தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். ஓகேவா, புரியுதுங்களா? ஏன்னா நீங்க முதல்ல அந்த பிஎஸ்டிஎம்ல ஒருத்தராவது இருக்கணுங்கிறது தான் ரூல். சரியா, அவங்களுக்கும் அந்த ரிசர்வேஷன் கிடைக்கணுங்கிறது தான் விஷயம். இந்த ரிசர்வேஷன் கிடைச்சது அப்படின்னா நம்ம அதை பார்க்க தேவையில்லை. இல்லைனா தான் நம்ம எக்ஸ்ட்ராவா பிஎஸ்டிஎம்ல யாருமே வரல அப்படின்னா தான் அந்த வேக்கண்ட்டை நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ நீங்க போகக்கூடிய 5 பேர்ல ஒருத்தர் பிஎஸ்டிஎம் வந்துட்டீங்க, ஓகேவா, வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இன்னொரு இந்த 5 வேகன்சிஸ்ல இன்னொருத்தர் வந்து பிஎஸ்டிஎம்மா போய் அப்ளை ஆட் பண்றதுல நியாயம் இல்லை. அதுதான் விஷயம். சரிங்களா, ஜென்ரல் டர்ன்ல பிஎஸ்டிஎம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 பேர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க ரேங்க் 1லயே இருக்காரு, ரேங்க் 2லயே இருக்காரு அப்படின்னா மறுபடியும் தனியா ஒரு பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் போட்டு இதை ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 5 வேகன்சிஸ்ல ஒரு பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க இருப்பாங்க, பிளஸ் இங்க ஒரு பிஎஸ்டிஎம், அப்ப 2 பேர் வந்து பிஎஸ்டிஎம் வந்துடுறாங்க. அப்ப ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு வருதுங்க. கண்டிப்பா ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படிங்கிறதுனால இப்ப என்ன பண்றாங்க, நீங்க போயிட்டு எடுக்கும்போது நீங்க பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா அது முதல்ல க்ளோஸ் ஆகும். செகண்ட் வரவர் அவர் வெறும் ஜென்ரல் தான் அப்படின்னா அவர் போயிட்டு ஜென்ரல் டர்ன் இருக்கக்கூடிய ஒரு வேகன்சிஸ் எடுக்கும்போது தான் 5ல இருந்து 4 மாறும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் போறவர் பிஎஸ்டிஎம்ல எடுத்துருவாரு, இப்போ எடுத்ததுனால 0 ஆயிடுச்சு. செகண்ட் போறவர் ஜென்ரல் எடுக்கிறதுனால 4 ஆயிடும். மூணாவது போறவர் மறுபடியும் ஜென்ரல்ல போயிட்டு 3வது ரேங்க் இருக்கவங்க எடுத்தாங்கன்னா அப்போ 3 ஆகும். சரிங்களா, 4வது போயிட்டு ஜென்ரல் எடுத்தாங்க அப்படின்னா அங்க 2 வேகன்சி இருக்கும். 5வது போறவங்க ஜென்ரல் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு வேகன்ட் இருக்கும். 6வது போறவங்க ஜென்ரல் போய் எடுத்து அந்த வேகன்சிஸ் க்ளோஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இனிமேல்ட்டுக்கு ஜென்ரல்ல மேல் கேண்டிடேட் இல்லை. நீங்க வெறும் ஜென்ரல் ஓகே 6வது ரேங்க் எடுத்தாலும் சரியா, ஓவரால் ரேங்க் 6வது எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா, பிஎஸ்டிஎம் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான வேகன்சிஸ்ல ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த 6 பேருமே சரியா, 6 பேருமே பிஎஸ்டிஎம்மா, ஃபர்ஸ்ட் 6 பேருமே பிஎஸ்டிஎம்மா இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இவங்க 6 பேருமே பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க இந்த பிஎஸ்டிஎம் ஃபில் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஜென்ரல்ல போய் எடுப்பாங்க. பிஎஸ்டிஎம் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் போய் ஜென்ரல் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க டாப் ரேங்க்ல இருக்காங்க. அவங்க எல்லாருமே பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னா 6 பேருமே அடுத்து அவங்க பிஎஸ்டிஎம் இருக்கவங்க படிச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவன் டாப் ஸ்கோர் வாங்கிட்டு வராங்க அப்படிங்கும்போது அவங்க எடுத்து தான் ஆகணும். சரியா, இப்போ பிஎஸ்டிஎம் இல்ல சார், எல்லாருமே ஜென்ரல் தான் சார், எல்லாருமே பிஎஸ்டிஎம் இல்லாம ஜென்ரல்லே இருக்காங்க சார் 6 பேரும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த 5 வேகன்சிஸ்மே ஜென்ரல் இருக்கக்கூடியது ஃபில் பண்ணிட்டு ஓகே, இப்போ 8, 9, 10 எல்லா ரேங்க்கும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்ரல் மட்டும் இருக்காங்க, பிஎஸ்டிஎம் இல்லை. 11வது ரேங்கா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, அவரை கொண்டு வந்து இந்த பிஎஸ்டிஎம் வேகன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க. அவர் எத்தனாவதா இருந்தாலும் சரி, முதல் 100 ரேங்க்குள்ள ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்ஏ இல்லை, 101வது ரேங்க் தான் ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் இருக்காங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் படிச்ச ஒருத்தர் கண்டிப்பா ரிசர்வேஷன்ல ஒரு வேக்கன்ட் அங்க ஃபில் பண்ணணும். அப்படிங்கும் போது அவருக்கு தான் அந்த வேகன்சி இருக்கணும். ஏன்னா பிஎஸ்டிஎம்க்கான ரிசர்வேஷன் அங்க கிடைக்கல, அங்க ஒரு வேக்கன்ட் ஃபில் ஆயிருக்கான்னு தான் பார்க்கணும். ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நாம அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா, இல்ல அப்படின்னா நம்ம அந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணணும். 100 வேக்கண்ட்லயுமே இல்ல அப்படின்னா 101வது பிஎஸ்டிஎம் இருக்காருன்னா அவரை கொண்டு வந்து இங்க ஃபில் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற சான்சஸ் கம்மி, பட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஓகேவா, சரி சார், அடுத்து சார் என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அடுத்து நீங்க வந்து ஜென்ரல் டர்ன்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவாங்க சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸ் சர்வீஸ் மேன்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸை நீங்க வந்து ஃபில் பண்ணுவீங்க. அதுல ஒரு வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா அதை தான் நீங்க போய் எடுப்பீங்க. நீங்க டாப் 1 எடுத்தாலும் அதை போய் ஃபில் பண்ணுவீங்க. அடுத்து ஜென்ரல் டர்ன்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸை போய் ஃபில் பண்ணுவீங்க. செகண்ட் ரேங்க் எடுத்துக்காங்கன்னா அடுத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல இருக்கக்கூடிய வேகன்சியை ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ரிசர்வேஷன் படி போறீங்க இல்லையா, அது ஃபில் ஆயிருக்கான்னு பார்க்கணும், அவ்வளவுதான் விஷயம். சரியா, இப்போ பிஎஸ்டிமா இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிஎஸ்டில ஒரு வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா அது ஃபில் ஆயிடுச்சான்னு பார்ப்பாங்க. அது ஃபில் ஆயிடுச்சுன்னா அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன்ல ஃபில் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே, அடுத்து ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் அப்படின்னு இருக்கு, ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் இருக்கு, அது ஃபில் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகேவா, அதுலயும் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க வந்து ஜென்ரல்ல போய் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எடுப்பாங்க, ஓகே, அடுத்து ஜென்ரல்ல கூட பிஎஸ்டிஎம் எடுப்பாங்க. இந்த மாதிரி இருந்தது, அதை தான் இப்போ வந்து மாத்திருக்காங்க. சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து சார் ஜென்ரல்ல நான் விமன் கேண்டிடேட்ஸ், ஜென்ரல்ல விமன் கேண்டிடேட்ஸ் இப்போ நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தாலும் நீங்க போயிட்டு ஜென்ரல்ல எடுக்கிறது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் விமன்ல தான் ஃபில் ஆகும். ஜென்ரல் விமன்ல இப்போ வந்து 2 வேகன்சிஸ் இருக்கு விமனுக்கு ஜென்ரல் விமன்ல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தீங்கன்னா போயிட்டு இந்த வேகன்சிஸ்ல ஒன்று கம்மி ஆயிடும், ஒரு வேக்கன்ட் இருக்கும். செகண்டா வரவங்களும்
ஒரு பெண் தான் அப்படின்னா அவங்களும் ஜென்ரல் விமன்ல தான் வராங்க அப்படின்னா அப்போ இந்த வேக்கன்ஸ் வந்து அடுத்த ஒன்று எடுத்துட்டு இங்கே 0 ஆயிடும். இப்போ ஜென்ரல் விமனுக்கு எக்ஸ்ட்ராவா தேவையில்லை. 3ஆவதா வந்திருக்கவங்க ஜென்ரல் விமன், அவங்க 3rd ரேங்க் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா அவங்க போயிட்டு இப்போ ஜென்ரல்ல எடுத்துப்பாங்க. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல்ல எடுப்பாங்க. ஓகேங்களா? புரியுதா? அதுதான் இந்த ஆர்டர். சரியா? இப்போ ஜென்ரல் விமன் கேண்டிடேட்ஸ் விமன் போறாங்க அப்படின்னா இப்போ எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்களே என்ன பண்ணுவாங்க, விமன்ல இருக்கு சரியா, அவங்க போனால் அந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுவாங்க. செகண்ட் இன்னொரு பெண் வராங்க அப்படின்னா அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் டர்ன்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் ஆர்டர். புரியுதுங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் விமனாக இருந்தது அப்படின்னா அவங்க விமன் கேண்டிடேட்ஸும் அடுத்து வந்து ஜென்ரல்லையும் போய் ஃபில் பண்ணுவாங்க. ரேங்க் படி போவாங்க. அடுத்து சார் நான் பிஎஸ்டிஎம் இருக்கேன், ஒரு விமன் கேண்டிடேட், எனக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு எடுக்க வேண்டியது உங்க பிஎஸ்டிஎம் இருக்கக்கூடிய வேகன்சி தான் ஃபில் பண்ண முடியும். சரியா? டாப் ரேங்க் எடுத்திருந்தாலும் அதை தான் ஃபில் பண்ணுவாங்க. அடுத்து வந்து உமன் கேண்டிடேட் ஜென்ரல் இருக்கக்கூடிய விமனை வந்து நீங்க ஃபில் பண்ணுவீங்க. ஓகேவா? ஜென்ரல் விமன்ல ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து தான் ஜென்ரல் டர்ன்ல இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் வேகன்சிஸை ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் வருவீங்க. இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ சரி, இப்போ வந்து எம்பிசி பிசி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு கேண்டிடேட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சார் எம்பிசியில் நான் வந்து ஒரு மேல் கேண்டிடேட் சார், இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா முதல்ல ஓகே நீங்கள் வந்து எம்பிசி ஜென்ரல் சரிங்களா, நீங்கள் போயிட்டு ஜென்ரலில் ஃபில் பண்ணலாம் மேல் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? ஜென்ரல் டர்னில் நீங்கள் போய் போட்டியிடலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு அங்கே சீட் இல்லை அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு வரலாம், நீங்கள் கம்யூனிட்டியில் ஃபில் பண்ணலாம். இது பசங்களை பொறுத்த வரைக்கும். சார் இதுலேயே வந்து எம்பிசி சார் நான் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன் சார், இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு மேல் கேண்டிடேட்டாக இருக்கும் போது நான் வந்து ஜென்ரலில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவேன். அங்கே இருக்கக்கூடிய வேகன்சிஸ் நான் எடுப்பேன். அது முடிஞ்சிருச்சுன்னா தான் நான் ஜென்ரலில் வரக்கூடிய ஜென்ரல் வேகன்சிஸை நான் வந்து பார்ப்பேன். சார் அப்போ எனக்கு வந்து ஜென்ரலில் பிஎஸ்டி மூலியம் எனக்கு வந்து கிடைக்கல, ஜென்ரல்லையும் வந்து வேக்கண்ட் இல்லை அப்படிங்கும்போது அடுத்து வந்து எம்பிசியில் நான் வந்து பிஎஸ்டிஎம் வேக்கண்ட் இருக்கான்னு பார்ப்போம். அங்கே இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து தான் எம்பிசி ஜென்ரலில் இருக்கக்கூடிய வேகன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். இந்த ஆர்டரில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எம்பிசியில் விமன் கேண்டிடேட்டாக இருக்கும் அப்படின்னா எப்படி ஃபில் பண்ணுவாங்க பாருங்க. சரியா? எம்பிசி நீங்கள் விமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா டைரக்டாக ஜென்ரல் ஓப்பன் இருக்கக்கூடிய வேகன்சிஸை நீங்கள் ஃபில் பண்ண மாட்டீங்க. ஜென்ரலில் விமனுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் வச்சிருப்பாங்க இல்லையா, 30% இடஒதுக்கீடு, அது ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நீங்கள் எம்பிசியாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பிசியாக இருந்தீங்க பிசி விமனாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் ஜென்ரலில் விமன் கேண்டிடேட்ஸ் ஃபில் ஆயிடுச்சான்னு பார்ப்பாங்க. அடுத்து ஜென்ரலில் இருக்கிறது ஃபில் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அடுத்து பிசியில் விமன் கோட்டா ஃபில் ஆயிடுச்சான்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து பிசியில் இருக்கக்கூடிய ஜென்ரலில் இருக்கிறத ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைனா தான். சரிங்களா? புரியுதா? அப்போ எம்பிசி விமனாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜென்ரல் இருக்கக்கூடிய விமனை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். ஜென்ரலில் ஃபில் பண்ண மாட்டாங்க, ஜென்ரல் இருக்கக்கூடிய விமனை ஃபில் பண்ணணும். அடுத்து ஜென்ரல் ஃபில் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிசியில் இருக்கக்கூடிய விமன் ரிசர்வேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதே தான் எல்லா கேட்டகரிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சார் எம்பிசி நான் வந்து விமன் கேண்டிடேட் பிஎஸ்டிஎம் இருக்கேன் அப்படின்னா இப்போ எப்படி பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஃபில் ஆயிடுச்சா, அந்த சீட் உறுதி ஆயிடுச்சா அப்படின்னா அடுத்து ஜென்ரல் விமன்ல பார்ப்பாங்க. ஓகே, அடுத்து ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது உமன் பிஎஸ்டிஎம். ஃபர்ஸ்ட் உமன் பிஎஸ்டிஎம்கான ரிசர்வேஷன் தனியாக இருக்கு இல்லையா, அது விமனுக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க. அதில் விமனுக்கான பிஎஸ்டிஎமோட இருக்கவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு விமனுக்கு பார்த்துட்டு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்துட்டு அடுத்து ஜென்ரல் பார்த்துட்டு அடுத்து உங்களோட கம்யூனிட்டி எம்பிசியாக இருந்தால் எம்பிசியில் விமன் பிஎஸ்டிஎமோட பார்த்துட்டு அடுத்து வந்து எம்பிசி விமன் கேண்டிடேட்ஸ் அதுக்கான ரிசர்வேஷனில் சீட் இருந்தால் அதை எடுப்பீங்க. அதுவும் ஃபில் ஆயிருக்க ஃபில் பண்ணிட்டா தான் அடுத்து வந்து எம்பிசியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஃபில் பண்ணுவாங்க. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ பசங்களுக்கான வாய்ப்பு அங்கே அப்படியே தான் இருக்கும். பெண்கள் வந்து இதை ஃபர்ஸ்ட் போய் எடுக்கிறது இப்போ தடுக்கப்படுது. அடுத்துதான் எம்பிசி ஜென்ரல் இருக்கக்கூடிய வேகன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இது வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து வேகன்சி வந்து ஒவ்வொன்றா ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் போய் பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கே எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ ஓவரால் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் அவங்க வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கும் சரி டைப்பிஸ்ட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது நான் சொன்னது முரண்பாடாக இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இது ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமோட
ரிசல்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நடந்திருக்கான ஒரு நம்ம செக் பண்ணிக்கலாம். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் இருக்கு இல்லையா, 5A சர்வீஸ் 17/10/2024 நோட்டிஃபிகேஷன் வந்தது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 17/10/2025 சரிங்களா, ஒரு லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ ரிலீஸ் பண்ண லிஸ்ட் தான் இது. இதில் பாருங்க வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலுக்கு 12 வேகன்சி, மொத்தம் 35 வேகன்சி. பிசியில் 9, எம்பிசியில் 7, எஸ்சியில் 5, பிசிஎம்ல 1, எஸ்சிஏவில் 1. இவங்க இவ்வளவுதான் போஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த வேகன்சி எப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படிங்கிறத இங்க கொடுத்தாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் இப்போ வந்து ஃபில் பண்ணுவாங்க. இப்போ இங்க வந்து பார்ப்போம் சரிங்களா, சைட் பை சைடு நம்ம வந்து இதை செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா ஜென்ரல்ல 12 வேகன்சிஸ் இருக்கா. இப்போ பிசி 9 வேகன்ட் இருக்கு. இப்போ ரேங்க் படி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரியல் நம்பர், ரேங்க் 1, மார்க் எவ்வளோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரியா. ஃபீமேல் கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. அவங்க எந்த கம்யூனிட்டி, கம்யூனல் கேட்டகரி என்ன, அவங்க என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நந்தினி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசி உமன் அதில் வராங்க சரிங்களா. அவங்க வந்து எதில் ஃபில் பண்ணுவாங்க, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஜென்ரல் டர்னு உமன் அப்படிங்கிற ரிசர்வேஷன் எதுவும் கொடுக்கல, டேரக்டா ஜென்ரல் டர்ன் தான் சரிங்களா. ஏன்னா அவங்க வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டர்ன்ல போய் எடுக்கலாம். ஜென்ரல் டர்ன்ல எடுத்துருக்காங்களா, 12 வேகன்சிஸ் இருக்கா, 12 வேகன்சிஸ்ல ஒரு வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு, கொடுத்துருக்காங்களா. அடுத்து செகண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிலே ஃபீமேல் தான். செகண்ட் ரேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசி விமன் கேண்டிடேட். அவங்களும் எங்க போய் தான் எடுப்பாங்க, ஜென்ரல் டர்ன்ல இருக்கக்கூடிய செகண்ட் 200 வேகன்சி எடுத்தாங்களா, 12 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மூணாவது ரேங்க் அவங்களும் பொண்ணு தான். இப்போ அவங்க வந்து பிசிஎம். இப்போ பிசிஎம்ல பாருங்க, பிசிஎம்ல ஒரு வேகன்ட் இருக்கு சரிங்களா. ஓகே, ஆனா அவங்க போகும்போது ஜென்ரல்லே இன்னும் வேகன்சிஸ் இருக்கு சரிங்களா. ஜென்ரல்லே வேகன்ட் இருக்குன்னா நம்ம ரூல் படி என்ன பண்ணுவாங்க, பிசிஎம் சரியா. பிசிஎம் எங்க இருக்கு, முன்னாடியே இருக்கா இருங்க. இந்த எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரிசர்வேஷன் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதுலயே பிசிஎம் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இப்போ பிசிஎம்ல விமன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் டர்ன்ல விமன் இருந்தா ஃபில் பண்ணுவாங்க, இல்ல ஜென்ரல் டர்ன் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து தான் பிசி முஸ்லீம்ல விமன் கேண்டிடேட்ஸோட ஃபில் பண்ணிட்டு அடுத்து பிசியில் ஜென்ரலில் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ என்ன பண்றாங்க, இப்போ பிசிஎம் அவங்க வந்து விமன் கேண்டிடேட், அவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. ஆனா இப்போ ஜென்ரல்லேயே ஏற்கனவே வந்து வேகன்சிஸ் ஃபில் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 தான் ஃபில் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது அவங்க பிசிஎம் போகும்போது ஜென்ரல் இருக்கக்கூடிய அந்த வேக்கன்ட் எடுத்தாங்க, ஃபில் ஆயிடுச்சு, 3 வேக்கன்ட் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து 4வதா போறவங்க அதுவும் பொண்ணு தான் சரியா. 4வதா போறதும் பொண்ணு தான். அவங்க போய் என்ன எடுத்திருக்காங்க, பிசி, அவங்க வந்து பிசி தான். ஓகே, இப்போ ஜென்ரல்ல 12 வேகன்சி இருக்கு, 4 ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகே, இங்க கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் இதை பண்றாங்க. ஓகேவா. அடுத்து இவங்க வந்து இப்பதான் ஜென்ரல் கேட்டகரியிலே ஒருத்தர் வராரு, 5வதா வராங்க, அது பொண்ணு. அவங்களும் ஜென்ரல் விமன் கேண்டிடேட் சரிங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க வந்து ஜென்ரல் இருக்கக்கூடிய அந்த வேகன்சிஸ், அவங்களுக்கு 12 வேகன்சிஸ் இருக்கா. ஏற்கனவே இந்த பிசியில் இருக்கவங்க எடுத்திருக்காங்க, பிசிஎம்ல எடுத்திருக்காங்க பொண்ணுங்க. இப்போ இந்த 12 வேகன்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 5வது வேகன்சியை ஃபில் பண்றாங்க. ஓகேவா. அடுத்து 6வதா வரது யாரு வராங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்பதான் ஒரு மேல் கேண்டிடேட் வராரு, அவரும் பிசி மேல் கேண்டிடேட். இப்போ இவர் என்ன பண்ணுவாரு, இன்னும் ஜென்ரல்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 வேகன்சிஸ்ல 5 தான் ஃபில் ஆயிருக்கு. இப்போ 6வது வேகன்சி அவர் எடுத்தாரு போயிட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்பிசில இருந்து ஒரு எம்பிசி விமன் கேண்டிடேட் வராங்க. இன்னுமே ஜென்ரல்ல வேகன்சிஸ் இருக்கு, 6 வேகன்ட் இருக்கு. அதனால வந்து ஜென்ரல் இருக்கக்கூடிய அந்த 7வது வேகன்ட்டா போய் எடுத்துட்டாங்க. அடுத்து எம்பிசில மறுபடியும் ஒரு பெண். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல அந்த வேகன்சிஸ் இருக்கா, 12 வேகன்சிஸ்ல இப்போ இது 8வதா எடுத்தாங்க. அடுத்து 8வதா ஃபில் பண்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9வது ஃபீமேல் கேண்டிடேட், அதுலயும் பொண்ணு தான். அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசி விமன், இப்போ ஜென்ரல்ல இருக்கக்கூடிய 12 வேகன்சிஸ் ஃபில் ஆகணும், எடுத்துட்டாங்களா. 9வது வேகன்சிஸ் எடுத்தாங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் 10வது ரேங்க் சரியா. 10வதா வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி ரேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மேல் கேண்டிடேட், இவர் வந்து பிசி மேல். இவரும் என்ன பண்ணுவாரு, ஜென்ரல்ல போயிட்டு தான் எடுக்க போறாரு. 10வது வேகன்சிஸ் ஃபில் பண்ணிட்டாரு சரிங்களா. ஓகே, அடுத்து அஜய்குமார். ஸோ இவங்க வந்து மேல், பிசி மேல், அவங்களும் ஜென்ரல்ல இன்னும் 11 வேகன்ட் இருக்கு, 11வது வேகன்சியை ஃபில் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்சில இருந்து ஒரு பொண்ணு வருது, எஸ்சி உமன் கேண்டிடேட்ஸ். இப்போ வந்து அவங்க போய் உமன் எடுக்கல, இப்போ ஜென்ரல்லே ஒரு வேகன்ட் இருக்கு, 12வது வேகன்ட் இருக்கு. அவங்க போயிட்டு அந்த வேகன்சியை எடுத்துட்டாங்க, ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ கம்ப்ளீட்டா ஜென்ரல்ல இருக்கக்கூடிய இந்த 12 வேகன்சியும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா. அடுத்து இப்போ வராங்க அப்படின்னா ஜென்ரல்ல போய் யாராவது எடுக்க முடியுமா, ஜென்ரல்ல இருக்கக்கூடிய வேகன்சி எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓப்பன் கேண்டிடேட் யார் வந்தாலும் எடுக்க முடியாது, ஒரே ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க சரிங்களா. இப்போ ஜென்ரல்லே இருந்து நீங்க 13வது ரேங்க் எடுத்திருந்தாலும் உங்களால எடுத்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அங்கேயே பெண்கள், ஆண்கள் வேற வேற கம்யூனிட்டில இருந்து வந்து ஜென்ரல்ல இருந்து ஃபில் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட ரேங்க் 14 சரியா. இப்ப பாருங்க, முத்துக்குமார் மேல் கேண்டிடேட்டா சரியா. இப்போ வந்து இவர் வந்து எம்பிசி, இவரோட கம்யூனிட்டி என்னது எம்பிசி. ஓகேங்களா.
இப்போ எம்பிசியில் வரும்போது இவருக்கு ஒருவேளை ஜென்ரலில் வேக்கன்ட் இருந்ததா போய் எடுத்திருப்பாரு. இப்போ ஜென்ரலில் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? எம்பிசி மேல் கேண்டிடேட்டா, அப்போ எம்பிசியில் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அவரோட கம்யூனிட்டியில் 7 வேக்கன்ட் இருக்கு. ஓகேவா? ஏற்கனவே எம்பிசியில் சில பேர் எடுத்திருப்பாங்க, அவங்களாம் ஜென்ரலில் போய் எடுத்துட்டாங்க. அதனால அவங்களோட கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வேக்கன்ட் அப்படியே தான் இருக்கு. அப்போ எம்பிசியில் இருக்கக்கூடிய இப்போ மேல் கேண்டிடேட்ஸ் இப்போ 7 வேகன்சியில் 1 ஃபில் பண்றாரு அவரு. அடுத்து பிசிலேருந்து ஒரு மேல் கேண்டிடேட் வராங்க. இப்போ இவர் வந்து ஜென்ரல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ பிசியில் இருக்கக்கூடிய 9 வேகன்சியில் ஃபர்ஸ்ட் வேகன்சி ஃபில் பண்றாரு. ஓகேங்களா? அடுத்து எஸ்சில இருந்து ஒரு பொண்ணு. சரிங்களா? இவங்க ஏற்கனவே ஜென்ரல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால எஸ்சியில் இருக்கக்கூடிய 5 வேகன்சியில் ஃபர்ஸ்ட் வேகன்சி ஃபில் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து எம்பிசியில் விமன் கேண்டிடேட்ஸ். இப்போ எம்பிசியில் ஏற்கனவே ஒரு வேகன்சி ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் வேகன்சி ஃபில் பண்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த அடிப்படையில் இருக்கிறதுனால இதுலயே ஜென்ரல் டர்ன்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் டீடைல்டா ஜென்ரல் டர்ன்ல விமன், ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா கொடுப்பாங்க. அப்போ இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. இவ்வளவுதாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்த ரிசல்ட் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வேற ஏதாவது இருந்ததுன்னா நான் அப்டேட் பண்றேன். ஓகே, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.